ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் WPFல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பேனல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் WPFல என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது, அந்த ரிசோர்ஸை என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்து ரெண்டு வகையில் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக்காக, ஒன்று வந்து டைனமிக்காக யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்ப்போம். ஸோ நான் யூஏயில் ஒரு 2 பட்டன் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டென்ட் வந்து ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் பட்டன் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு பட்டனுக்கு வந்து டைனமிக் ரிசோர்ஸ் பட்டன் வச்சுக்கிறேன். இந்த 2 பட்டனையும் ஒரு ஸ்டாக் பேனலுக்குள்ளே நான் போட்டுக்கிறேன். ஸ்டாக் பேனலோட அலைன்மெண்ட் வந்து எனக்கு ஸ்க்ரீனில் சென்டரில் வரணும். ஸோ அதனால் வந்து இதுக்கு வந்து வெர்டிக்கல் அலைன்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இது வந்து எந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு வந்து சென்டரில் வரணும். ஸோ 2 பட்டனும் ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஒரு மார்ஜின் ப்ராப்பர்ட்டி செட் பண்ணோம்னா கரெக்டாக அலைன் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பட்டனுக்கு எல்லோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 2 பட்டனுக்கு எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து எல்லோ வரணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த கலர் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு வந்து ப்ளூ கலராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து மேனுவலாக வந்து ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கணும் ஒவ்வொரு பட்டனுக்கும். ஸோ அப்போ தான் வந்துட்டு அங்கே யூஏயில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கால் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோம்னா ஜஸ்ட் ஒரு இடத்துல சேஞ்ச் பண்ணால் போதும். உள்ளே எங்கேயெல்லாம் அந்த இது யூஸ் பண்ணிக்கணுங்களோ ரெஃபரன்ஸஸ், ஸோ அங்கே எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கலரை வந்து ஒரு ரிசோர்ஸுங்கிற டேகுக்குள்ளே கொடுக்குறேன். அதுவும் விண்டோவோட ரிசோர்ஸாக கொடுக்குறேன். விண்டோவோட ரிசோர்ஸ்குள்ளே நான் ஒரு கலர் வந்து எப்படி ப்ரஷ் யூஸ் பண்ணி தானே பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து சாலிட் கலர் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதோட கலர் வந்து நான் வந்து வயலட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணிடுறேன். இந்த வயலட் கலர் ப்ரஷ்ஷை இங்கே யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஒரு கீ வந்து டிஃபைன் பண்ணிடுறோம். இந்த கீயை யூஸ் பண்ணி உள்ளே வந்து நம்ம இந்த கலரை வந்து ரெஃபர் பண்ணிக்க முடியும். இதோட கலர் வந்து கீயோட நேம் வந்து பார்த்திங்கன்னா வயலட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நீங்கள் எல்லோன்னு கொடுத்துருக்கீங்க, அது தேவையில்லை. அதை வந்து எடுத்துகிட்டு ஓப்பன் ப்ரஷ் கொடுத்துட்டு கீழே ஸ்டாட்டிக்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சஜஷனில் வரும். ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அதில் வந்து நீங்கள் மேலே ரிசோர்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்க ப்ரஷ்ஷஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் வந்து நான் ஒரு ப்ரஷ் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வயலட் ப்ரஷ்ன்னு வருது. நான் கிளிக் பண்ணுறேன், வயலட் ப்ரஷ்ன்னு வருது. இங்கேயும் இங்கே வந்து அங்கே ஸ்டாட்டிக்காக நம்ம இது பண்ணிட்டோம், டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைனமிக்காக கொடுப்போம். டைனமிக்னு கொடுத்துட்டு வயலட் ப்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்னு கொடுத்து வயலட் ப்ரஷ் கொடுத்துட்டோம், டைனமிக் ரிசோர்ஸ்னு கொடுத்து வயலட் ப்ரஷ் கொடுத்துட்டோம். ஸோ 2 பட்டனுக்குமே பார்த்திங்கன்னா யூஏயில் வந்து அப்ளை ஆகிருக்கு. ஸோ அப்போ ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரன் டைமில் ஒரு பட்டன் போட்டு இந்த ரிசோர்ஸோட வேல்யூ வந்து வயலட்லேருந்து நான் வந்து க்ரீனோ எல்லோவோ சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாட்டிக் ரிசோர்ஸுங்கிறது இந்த வயலட் கலர்லேருந்து மாறாது. ஸோ அது அப்படியே தான் இருக்கும்.
இதே நீங்கள் டைனமிக் ரிசோர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ரன் டைமில் நீங்கள் இதோட வேல்யூ என்ன சேஞ்ச் பண்ணாலும் அதோட எஃபெக்ட் வந்து இது எடுத்துக்கும். இப்போ பார்க்கலாம். ஸோ நான் இங்கே வந்து ஒரு பட்டன் டிஃபைன் பண்ண போகிறேன். அந்த டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிசோர்ஸில் இருக்க கலரை வந்து அந்த கிளிக் பண்ணும்போது சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து இங்கே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணுறேன். நேம் வந்து இதோட கண்டென்ட் வந்து சேஞ்ச் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இதுக்கு வந்து ஒரு கிளிக் ஈவெண்ட் வந்து எழுதிக்கிறேன். மறுபடியும் ஒரு என்டர் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் ஈவெண்ட் ஜென்ரேட் ஆயிரும். ஸோ F12 ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கலர் வந்து ஒரு சாலிட் கலர் ப்ரஷ்ஷுக்கு கலர் வந்து வயலட்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா வயலட்டில் இருந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் எது வேணால் கொடுத்துக்கோங்க. நான் வந்து க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம், ரிசோர்ஸ்ன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து அந்த கீ கொடுத்துருக்கேன் தெரியுமா, இந்த இதில் வந்துட்டு கீ வந்து என்ன கொடுத்துருக்கோம், வயலட் ப்ரஷ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு சஜஷனில் காமிக்கும். இங்கே வந்து கீயோட நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அந்த கீயோட நேம் என்ன, வயலட் ப்ரஷ். ஸோ ஈக்குவல் டு ஸோ இந்த வயலட் கலர் ப்ரஷ்ஷை நான் வந்து வேறு ஒரு கலராக சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் ப்ரஷ்ஷஸ்னு ஒரு கிளாஸ் இருக்குது. ஸோ அந்த கிளாஸில் வந்து எல்லா கலருமே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம இப்போ இதுக்கு வந்துட்டு க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ண போகிறோம். சஜஷனில் உங்களுக்கு டைப் பண்ணும்போது வரும். க்ரீன்னு கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா வயலட் ப்ரஷ்ஷாக இருக்கிற ரிசோர்ஸை க்ரீன் ப்ரஷ்ஷாக மாற்ற போகுது. சரி, ஓகே. இப்போ ரன் பண்ணும். ஸோ உங்களுக்கு அவுட்புட் விண்டோ வந்துருச்சு. இப்போது இந்த பட்டன் வந்து சேஞ்ச் ரிசோர்ஸ்னு நான் கிளிக் பண்ணுறேன். நம்ம வந்து கோட் பிகினில் வந்து என்ன சொல்லியிருக்கோம், க்ரீன் கலர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒரு பட்டனுக்கு மட்டும் க்ரீன் கலரில் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பட்டனுக்கு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸாக கொடுத்துருந்தோம், செகண்ட் பட்டனுக்கு டைனமிக் ரிசோர்ஸாக கொடுத்துருந்தோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்னு கொடுத்துருந்தா அது மாறாது, டைனமிக் ரிசோர்ஸாக கொடுத்தா மாறும். இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரிசோர்ஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரன் டைமில் அதோட சேஞ்சஸ் வந்து எடுத்துக்காது. ஈவன் நீங்கள் இந்த கலரை வந்து நீங்கள் ஒரு பட்டன் கிளிக்கில் சேஞ்ச் பண்ணிங்கனாலும் அதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியாது. இதே டைனமிக் ரிசோர்ஸாக நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா ரன் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதுதான் ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ்க்கு டைனமிக் ரிசோர்ஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அதுக்கடுத்து ஒரு கொஷின் வரும். ஸோ ரிசோர்ஸுங்கிறது நான் இப்படி மட்டும்தான் கொடுக்கணுமா, விண்டோ டாட் ரிசோர்ஸுன்னு கொடுத்து மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா, ஸோ இதை ஏன் இப்படி கொடுத்துருக்கேன்னா இப்போது இந்த விண்டோங்கிறது இது ஃபுல்லாகவே தான், இந்த விண்டோங்கிறது இது ஃபுல்லாகவே தான். ஸோ இந்த விண்டோக்குள்ளார வரைக்கும் தான் இதோட ஸ்கோப் இருக்கும். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் எந்த பட்டன் கொடுத்தாலும் அந்த பட்டனுக்குள்ளார இதை கால் பண்ணிக்க முடியும். சாலிட் கலர் ப்ரஷ்ஷை வந்து இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் டைனமிக் ரிசோர்ஸ்னு கொடுத்து கால் பண்ணிக்க முடியும். இதே இந்த ரிசோர்ஸை வந்து நீங்கள் எங்கேயுமே டிஃபைன் பண்ண முடியும். இப்போ இதை வந்து கிரிட்டுக்குள்ளாரே டிஃபைன் பண்ணிக்க முடியும். கிரிட்டுக்குள்ளார grid டாட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு
இந்த ப்ரஷ்ஷை தூக்கி நீங்கள் கிரிட்டு ரிசோர்ஸ்லேயும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி கொடுத்தா இதுக்கு என்ன மீனிங்னா, இந்த கிரிட்டுக்குள்ளார மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்க ரிசோர்ஸ் வந்து அப்ளை ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கிரிட்டு வெளியே கொடுத்து பண்ணிங்கனாலும், ஸோ அதுக்குள்ளார பட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பட்டனுக்குள்ளார இந்த ரிசோர்ஸை யூஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்டாக் பேனல் ரிசோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்டாக் பேனலுக்குள்ளே அந்த ரிசோர்ஸை டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்கு வெளியே ஒரு பட்டன் போடுறேன். ஸ்டாக் பேனலுக்கு வெளியே வந்து ஒரு பட்டன் போடுறேன். இப்போ வந்து நான் இந்த பட்டனுக்கு வந்துட்டு அந்த ஒய்லெட் ப்ரஷ்ங்கிற ரிசோர்ஸை நான் இங்கே வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன் பேக்ரவுண்டாக. ஸோ என்ன எரர் வருது அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சஜஷன்லேயே அது காமிக்காது. ஸ்பேஸ் விட்டிங்கன்னா இந்த சஜஷன்லேயே காமிக்காது. ஏன்னா வந்து இந்த ரிசோர்ஸ் வந்து இந்த ஸ்டாக் பேனலுக்குள்ளே மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்டாக் பேனலுக்கு வெளியே வந்து அவைலபிளாக இருக்காது. நீங்கள் ஒய்லெட் ப்ரஷ்ன்னு நீங்கள் இதுக்கு செட் பண்ணாலும் இதோட எஃபெக்ட் வந்து இருக்காது. பார்த்தீங்கன்னா யூஐயில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த ஒய்லெட் கலர் கலர் வந்து அப்ளை ஆகிருக்காது. ஓவர் பண்ணிங்கன்னா இது வந்து ரிசோர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். இதே நீங்கள் இங்கே கொடுத்துருந்தீங்கன்னா கிரிட் டாட் ரிசோர்ஸ்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா அப்ளை ஆகிருக்கு. ஏன்னா இந்த கிரிட்டுக்குள்ளார தான் அந்த பட்டன் வந்து இருக்குது. ஸோ அப்படி கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்திருக்கும். இந்த ரிசோர்ஸை இன்னொரு வேல டிஃபைன் பண்ணலாம். அது எப்படின்னா, இதை நான் எடுத்துட்றேன். இந்த ப்ரஷ் மட்டும் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து அப்ளிகேஷன் app.xaml அப்படிங்கிற ஒரு ஃபைல் இருக்கும். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து அப்ளிகேஷன் டாட் ரிசோர்ஸுக்குள்ளார பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, அப்ளிகேஷன்னா இந்த ஃபஸ்ட்டு WPF ஆப்னு சொல்லிட்டு இதுக்குள்ளார நீங்கள் எத்தனை விண்டோ நீங்கள் க்ரியேட் பண்ணாலும் அத்தனை விண்டோக்குள்ளாரையும் பட்டன் யூஸ் பண்ணி இந்த கலரை ரெஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு இதுதான் இந்த கலர் தான் அப்ளை ஆகும். இப்போ வந்து நான் இங்கே மெயின் விண்டோ டாட் ஜாமலில் வந்து நான் எதுவுமே டிஃபைன் பண்ணலை. இது எல்லாத்தையும் நான் தூக்கி விட்டுறேன். ஓகேவா? பில்ட் பண்ணுங்கள். பில்டில் போயிட்டு பில்டு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பில்ட் ஆகும். பில்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா டிசைனரில் வந்து அப்டேட் ஆயிரும். app.xaml கொடுத்த அந்த ப்ரஷ்ஷை வந்து எடுத்துருக்கும். ஓகேவா? பாருங்கள், app.xaml கொடுத்தனால ஈவன் நான் வந்து ஸ்டாக் பேனலுக்கு வெளியே போட்டிருந்தாலும் சரி, இல்லை இந்த இன்னொரு விண்டோ க்ரியேட் பண்ணி அங்கே ஒரு பட்டன் போட்டிருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து அப்ளை ஆகும் நீங்கள் app.xaml கொடுத்துருந்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் ரிசோர்ஸை வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஸோ எங்கே வேணாலும் டிஃபைன் பண்ணிக்க முடியும். விண்டோவுக்கு டிஃபைன் பண்ண முடியும், கிரிட்டுக்கு, எந்த கண்ட்ரோலாக இருந்தாலும் அந்த கண்ட்ரோல் டாட் ரிசோர்ஸ்ன்னு போட்டு அந்த ரிசோர்ஸ்குள்ளார நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த ரிசோர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.